ஹை கைஸ், இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹனிமூன் டூரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மலையாள படங்களை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்ட பிறகு படம் மட்டும் பார்த்தா பத்தாது, சீரிஸும் தேடலாம்னு நினச்சேன். அப்படி தேடும்போது ஹாட்ஸ்டாரில் இந்த சீரிஸ் எனக்கு கிடைச்சது. சீரிஸோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பெருசாக அட்ராக்ஷன் கிரியேட் ஆகலை. ஆனால் இந்த சீரிஸோட டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுனால இந்த சீரிஸை மொத்தமாக ஒரே நாள் பார்க்கறது முடிச்சேன். இந்த சீரிஸ் அவ்வளோ லாங்கான சீரிஸ்லாம் கிடையாது, வெறும் 6 எபிசோட் தான் இருக்கும். ஒரு எபிசோட ஆவரேஜ் ரன்னிங் டைம் 1/2 மணி நேரம் இருக்கும். இந்த சீரிஸோட முதல் எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோட கேரக்டர் இந்த மாதிரி எந்த ஒரு சினிமாவிலையும் சீரிஸ்களையும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமான, நம்ம பார்க்குற எல்லாருக்குமே நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆக்டரோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஹீரோயின் தாண்டி இந்த கதையில் ஒரு 5 ஹீரோயின்ஸ் கேரக்டரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஹீரோயின் கேரக்டர்ஸுமே நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோடில் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க ஹீரோயினா. அந்த 2வது எபிசோட பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்னால் இந்த பொண்ணு இந்த அளவு சூப்பராக நடிச்சிருக்கு, அந்த செலத்து தூக்கிட்டு வாங்க தமிழ்நாடுக்குன்னு தோணுச்சு. அடுத்த 5th எபிசோடில் நடிச்ச ஹீரோயின் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்த லாஸ்ட் எபிசோடில் பாம்பருங்க ட்விஸ்ட்டு வண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்பும். அங்கதான் ஹீரோக்கு பெரிய ஆசிட் விழுகும். அந்த இடத்துல நல்லா டார்க் காமெடி சூப்பராக ஒர்க் ஆச்சு. எண்டிங்லாம் ரியாலிட்டியில இந்த நடக்குமான்னு தெரியாது, ஆனால் முடிகிற நேரத்தில் நல்லா டார்க் காமெடி பண்ணி சீசன் 2க்கு ஹைப் ஏற்றி விட்டுருந்தாங்க. இந்த சீரிஸ் பார்த்து முடிச்ச உடனே இதோட சீசன் 2 எப்போ வருங்கிற தேடாத வெப்சைட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. இந்த சீரிஸ்ல இத்தனை பாசிட்டிவிட்டி இருந்தாலும் சில ஃபிளாஸும் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னா நிறைய பிற்போக்கான விஷயங்கள்லாம் இந்த சீரிஸ்ல காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் தவிர்த்து ஃபார்வர்ட் திங்கிங்கோட இந்த சீரிஸ் எடுத்திருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கும் லாஜிக்காக செட் பண்ணுறேன்ட்டு 90s 60s நடக்கிற மாதிரி இந்த சீரிஸை காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் அக்செப்டபிள் தான். இருந்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் ராங்காக இருக்கிறதுனால இந்த சீரிஸ்க்கு ரேட்டிங் கம்மியாக வந்திருக்கு. IMDbல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரேட்டிங் கம்மியாக இருக்குன்னு நினச்சி இந்த சீரிஸை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இது 100% வாட்சபிள் தான் இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்து உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.